ஒரு காலத்தில் மதம் பிடிச்சு ஆடின ஜானியல் எல்லாம் இங்கே படுத்திருக்கு. தொடர்ந்து பாருங்க, அந்த மெஷினரி எல்லாம் இதில் வரும். நான் ஒவ்வொன்றை எடுத்து போட்டிருக்கேன். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், ஜெஃப்னா டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன் யாழ்ப்பாண நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம். இது 1972ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டத்துக்கு கீழே கூட்டுறவு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு நிறைய விளக்கம் தந்த வீடியோக்களும் ஏற்கனவே போட்டிருக்கேன். கூட்டுறவு சங்கத்தின் மூலம் எவ்வாறு விவசாயிகள் அல்லது தொழில் முயற்சியாளர்கள் தங்களுடைய லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம் என்ற சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய தந்திருந்தேன். நான் இது இல்லாட்டி இதிலையும் நான் உங்களுக்கு முடிவில் கூட்டுறவு சம்பந்தமான கூட்டுறவுன்ற டெஃபினிஷன் விரைவிலக்கணம் சம்பந்தமான சில விஷயங்களை இதில் நான் சேர்க்க பார்க்குறேன். முதல்ல நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இது யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் இருபாலை வீதியில் அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. இப்போவும் பெருசாகவே தான் இருக்குது. போய் பார்த்தோன்னே எனக்கே பெரிய மலைப்பாக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட நான் இயந்திரங்களை எண்ணெயில் 1972ஆம் ஆண்டில் இருந்து இயங்கின 2 பெரிய கட்டடங்களில் ஒரு தொகை இயந்திரங்கள் அங்கே இருந்திருக்குது. அதில் ஒரு கட்டடங்களில் இருந்த இயந்திரங்கள் அதை எடுத்து அதை அப்படியே ஒரு ஏலம் போட்டு வேறு ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டினோம். அது இரும்புக்கா அல்லது இப்போ செயல்படுதான்னு எனக்கு தெரியலை, அவைகளுக்கும் தெரியலை, நிற்கிறார்களுக்கும். அது அவைகள் வேற முன்னமே நடந்துட்டான் அந்த சம்பவம் எல்லாம். அந்த கட்டடத்தை மட்டும் நான் பார்த்தேன். இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு சைனா மேட் ஒரு நவீன டெக்ஸ்டைல் இயந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நவீன இயந்திரம். இதை விடவும் நவீன இயந்திரங்கள் எல்லாம் இப்போ இருக்குது. இது இவையிட்ட இருக்கிறதுல ஒரு நவீன டெக்ஸ்டைல் ஒரு கைத்தறி நெசவுக்கு அடுத்த கட்டமான இயந்திரமயப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். இதை விட சரியான நவீன மாடர்னைஸ்டு மெஷின் எல்லாம் இப்போ இருக்குது. இது இப்போ இயங்கி கொண்டு இருக்குது. இங்கே இப்போ இருபாலை வீதியில் இருக்கிற கோண்டாவில் வேட ஃபேக்ட்ரியில் இப்போ இயங்கி கொண்டு இருக்குது. இது இன்றைக்கு நாங்கள் எடுத்த வீடியோ. இவையில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வெள்ளை துணிகள், அதாவது பெட்ஷீட் அடிக்கிற வேலையை இப்போ அவையில் எடுத்து வச்சிருக்கணும். இந்த விடயத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கும் முகமாக, உள்ளூர் உற்பத்திகளுக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும், கூட்டுறவு முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் இவ்வாறான ஆர்டர் ஒன்று அவைகள் கொடுத்துருக்கிறதுக்கு நாங்கள் அவைக்கு நன்றி சொல்ல வேணும். அடுத்த கட்டம், இவ்வளவு இயந்திரங்களும் கிடந்தும் நானே ஒரு காலத்தில் மதம் பிடிச்சு ஆடின யானைகள் இப்போ இங்கே படுத்து கிடக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மையில் 1972ஆம் ஆண்டு இந்த கூட்டுறவு சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொன்னேன் நான். அதில் 2 ஆக்கள் எனக்கு சொன்ன தகவல் இது உண்மையிலே அதுக்கு முன்னமே இயங்கி கொண்டிருந்தேன்னு சொல்லி. உண்மையிலே இந்த கூட்டுறவு சங்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் 1972, 73 அந்த காலப்பகுதிகளில் கூடுதலான கூட்டுறவு சங்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்ப்பீங்கள். அந்த காலப்பகுதி தான் ஸ்ரீமாவோ பிரதம மந்திரியாக இருந்த நேரம், என்எம் பெரேரா நிதியமைச்சராக இருந்த நேரம், இலங்கை நாட்டின் அபிவிருத்தி கொள்கைக்கு கூட்டுறவு ஒரு சரியான மாடலாக இருக்குமென்று சொல்லி அந்த அரசாங்கம் முடிவு செய்து ஆரம்பித்த கூட்டுறவு சங்கங்களில் நிறைய கூட்டுறவு சங்கங்கள் இப்போ இயங்கி கொண்டிருக்கிறத பார்ப்பீங்கள். வெற்றியாவோ தோல்வியாவோ இயங்கி கொண்டிருக்கிற சங்கங்கள் எல்லாம் கூடுதலாக அந்த கவர்மெண்டால் ப்ரொமோட் பண்ணப்பட்டு, அதாவது பதியுங்கோன்னு சொல்லி ஊக்குவிக்கப்பட்டு பதிவளிக்கப்பட்ட சங்கங்களாக இருக்கும். அப்போ அந்த காலப்பகுதியில் அவைகள் எல்லோரும் நல்ல வடிவாக வேலை செய்தவைகள், அதுக்கேற்ற மாதிரியான இறக்குமதி தடைகள், இறக்குமதி கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தது. கண்டபடி யாரும் எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்ய இயலாதுன்ற கட்டுப்பாடுகள் இருந்த நேரங்களில் இவ்வாறான உள்நாட்டு உற்பத்திகள் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாகவும் செய்யப்படுற பட்சத்தில் அதுக்காக மிகவும் ஒரு பெரிய கிட்டத்தட்ட சில இடங்களில் ஒரு கூப்பன் அட்டைன்னு சொல்லுவேன். நம்ம என்ன கூப்பன் அட்டைக்கு தான் பான் கிடைச்சது, கூப்பன் அட்டைக்கு தான் வேறு சில பொருட்கள் வரக்கூடிய மாதிரி இருந்தெல்லாம் கதை கேள்விப்படுவீங்க. அது உண்மை. வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை மிகவும் கட்டுப்பாட்டோடு வழங்குறதுக்காக கோதுமை மாவை பார்த்ததால், அவ்வாறான ஒரு பொருளாக கோதுமை மாவை பார்த்ததால் அவ்வாறான நடவடிக்கை பானுக்கு எடுக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு நடவடிக்கை துணிக்கும் இருந்ததால் உண்மையில் உள்நாட்டு உற்பத்தியால், அதுவும் கூட்டுறவு சங்கம் உற்பத்தி செய்யக்குள்ள அதுக்கு நிறைய டிமாண்ட் எங்கள்ட நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது.
ஒரு ஒரு சாரமும் ஒரு ஷர்ட்டும் கூப்பன் அட்டைக்கு கிடைச்ச வரலாறெல்லாம் இருக்குது. நீங்கள் கொண்ட வீடுகளில் இருக்கிற பழைய ஆக்களுக்கு சொல்லுவேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை இந்தியா கூட அந்த காலப்பகுதியில் எடுத்திருந்தது. அந்த நேரம் அங்கே இந்திரா காந்தி இருந்தவா, அவள் எடுத்திருந்தவா. அவள் அந்த முயற்சியை சரிவர கொண்டு போய் திறம்பட இந்திய நாட்டை மெல்லமாக சர்வதேச சந்தைக்கு திறந்து விட்டாங்க. அதால் இன்றைக்கு இந்தியா ஒரு வல்லரசாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்ரீமாவோ கவர்மெண்டில் எடுக்கப்பட்ட 2 தடவையான ஆட்சி முறையில் ஸ்ரீமாவோ கவர்மெண்டால் எடுக்கப்பட்ட இந்த மூடிய பொருளாதார க்ளோஸ்ட் எக்கனமி என்று சொல்லப்படுற இந்த விடயங்கள் ஜேஆர் ஜெயவர்தன ஐயா அந்த திறந்த பொருளாதார கொள்கையை நான் மாத்திரன் என்று சொல்லி அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அந்த வெளிநாட்டு சந்தைக்கு நான் இலங்கையை திறந்து விடுறேன் என்று சொல்லி மச்சோராக முதலே, அதாவது உண்மையாக இந்த என்னென்னு சொல்கிறது நல்ல உதாரணம் அதுக்கு எனக்கு கிடைக்கல. ஒரு விடயத்துக்கு தயாராக முன்னமே அந்த விடயத்துக்கு நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு அதால் நாங்கள் மிகப்பெரிய அழிவுகளையும் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து போட்டிருக்கிறோம் இன்றைக்கு இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில். அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு மூடிய பொருளாதார கொள்கையில் இருந்த நாட்டை எப்படி சர்வதேச சந்தைக்கு திறக்கிறதுன்றதே ஒரு பெரிய கொள்கை வகுப்பு. அப்படி ஒரே நாளில் திறந்து விடக்கூடாது. திறந்து விட்டம் முடிஞ்சது கதை. அல்லாட்டி மூடிய பொருளாதார கொள்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடாது. உண்மையாக அதில் ஒரு 2 ஆட்சி காலம் என்றே கிட்டத்தட்ட 8 வருடங்கள் மக்கள் தங்களை உண்மையாக அதை நாங்கள் அர்ப்பணிச்சுன்னு தான் சொல்லணும். மக்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்த இவ்வளோ விஷயங்கள் திறந்த பொருளாதார கொள்கை வெளிநாட்டு சந்தைக்கு எங்கள் நாட்டை திறந்து விட்டதால் முடிஞ்சுது. எங்களை சமூக கல்வி படிப்பிச்சாருங்கிற மதன் சார் அவர் அழகாக சொல்லுவார். இதை ஜேஆர்ன்ற கொள்கை பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்தேன்னு சொன்னால், ஸ்ரீமாவோ மூடினதை நான் திறந்து விடுவேன் என்று சொன்னவர் தம்பி என்று சொல்லி அவர் வடிவாக படிப்பார். உண்மையாக அது ஒரு பிழையான விஷயமாக போயிட்டாங்கன்ற நாட்டுக்கு அது பெரிய விளைவுகளை கொண்டு வந்து அந்த விளைவில் ஒன்று தான் இங்கே இவ்வளவு ஜானிகளும் தூங்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 200 நெசவு மெஷின் இங்கே இருந்திருக்கும் போல இருக்குது. அண்ட் இப்போவே கிட்ட ஒரு 70-80 மிஷின் இருக்குது. அதில் ரிப்பேராகவும் கொஞ்சம் இருக்குது, இயங்குகிற நிலைமையில கொஞ்சம் இருக்குது. வேலைக்கு ஆக்கள் வேணுமென்றும் இப்போ கொஞ்சம் தம்பியாக்கள் அதில் உண்மையில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்குள்ளே அதையும் நான் ஆட் பண்ண வேணும். இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிற டீம் ஒரு யங் ஜெனரேஷன், ஒரு இளம் டீம் ஒன்று கோஆபரேட்டிவில் நம்பிக்கை வச்சு கோஆபரேட்டிவில் நம்பிக்கை வச்சு பணியாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் இன்றைக்கு எதிர்பாராத விதமாகத்தான் நான் அங்கே போனேன். சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ எடுக்க உங்கள்ட்ட வருவேன் என்று. ஆனால் எதிர்பாராத ஒரு விதமாக நான் இன்றைக்கு அங்கே போகிற போது அண்ணா உங்களோட வீடியோ போடைகளை கட்டாயம் எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வேணுமென்றதையும் சேர்த்து போடுங்க அண்ணான்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரு 30 வயசுக்கு உட்பட்டபடியல் ஆக்கள் மாதிரி பண்ணவும் இல்லை இன்னும். அப்போ இதே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துடணுமென்றதில் வேகமாக நிற்கிற டீமை நான் இன்றைக்கு அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கோஆபரேட்டிவுக்கு ஒரு எதிர்காலம் இந்த கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னு தெரியுது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட மாவட்ட கூட்டுறவு சபைக்கு போங்கோ, எத்தனை கோஆபரேட்டிவ் உங்களை சுற்றி இருக்குன்னு தெரியும். அதில் உங்களுக்கு பொருத்தமான எல்லா கோஆபரேட்டிவ்லையும் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இப்போ சொல்லி கொண்டு வரேன், வீடியோ போட்டு கொண்டு வரேன், பார்த்துருப்பீங்க. இதுலேயும் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு கிட்டே இருக்கிற கோஆபரேட்டிவ் கால்நடை கூட்டுறவு சங்கம், உற்பத்தி கூட்டுறவு சங்கம், பலநோக்கு கூட்டுறவு சங்கம், விற்பனை கூட்டுறவு சங்கம், எவ்வாறான சங்கமாக இருந்தாலும் நீங்கள் அதில் பொருத்தமானவர்கள். இதை நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யாதார்கள் நீங்கள் இணைய இயலாது. அதுபோல் உங்களுக்கு பொருத்தமான இப்போ பனைதன்ய வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் கட்டாயம் நீங்கள் பனைதன்ய வள தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அதில் அங்கத்தவராகி நீங்கள் பலன் பெறலாம். அது கூடுதலான அவைகளுக்கு விளம்பரம் செய்ய தேவையில்லை. கூடுதலான 99.9% அதுக்குள்ளால் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அவை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான முயற்சிகளில் கட்டாயம் ஈடுபட வேணும். இந்த கவர்மெண்ட் இந்த கூட்டுறவு முயற்சிகளுக்கு மிகவும் மீண்டும் ஒரு கதவை திறந்து விட்டிருக்கணும் என்ற நல்ல செய்திகள் கிடைக்கப்படுகிறது. அவ்வாறான நேரத்தில் இவ்வாறான தூங்கி கொண்டிருக்கிற மதம் கொண்ட ஜானிகள் எல்லாம் எழும்புறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அது கட்டாயம் எழும்பி வரும். கூட்டுறவு திரும்பவும் ஒரு நல்ல நிலைமையை நல்ல சரியான அறிவோடு நான் கூட்டுறவு சித்தாந்தம் இலங்கையில் ஏன் தோல்வி அடையுதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த டிஸ்கிரிப்ஷன் இதில் தாரன், இல்லாட்டி என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலும். அந்த தகவலை அந்த கூட்டுறவு சித்தாந்தம் ஏன் தோல்வி அடையுதுன்றதில் நான் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் நிவாரணம் கொடுத்ததால் தோற்று போனோம். அவ்வாறு இல்லாமல் இந்த கூட்டுறவு சித்தாந்தத்தின் பங்களிக்கும் அங்கத்தவர்களுக்கு லாபத்தில் பங்களிக்கிற என்ற விஷயத்தை, பங்களிக்கும் அங்கத்தவர்களுக்கு லாபத்தில் பங்களிப்பு என்ற விஷயத்தை நாங்கள் எல்லா கோஆபரேட்டிவும்
செயல்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக கோஆபரேட்டிவ் இலங்கையில் மீண்டும் ஒரு நல்ல நிலைமை அடையும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கர்மா செய்கிற ஃபொன்டேரா கம்பெனி, ஃபொன்டேரா கோஆபரேட்டிவ்ஸ் நியூசிலாண்டில் அவையில் ஒரு கோஆபரேட்டிவ்ஸ். அமுல் இந்தியாவில் அவையில் ஒரு கோஆபரேட்டிவ். சிக்கன கடனை துவச்சி கூட்டுறவு சங்கங்களில் பேர் போன இஸ்ரேலுடைய அந்த அமைப்பு ஒரு கோஆபரேட்டிவ். அமெரிக்காண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கோஆபரேட்டிவ், கட்டட நிர்மாணதாரர்கள் கோஆபரேட்டிவ், அவையில் ஒரு கூட்டுறவு சங்கம் கோஆபரேட்டிவ். அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த வகையில் நாங்களும் கூட்டுறவுத்துறையில் வளர்ந்து வரலாம். மிகவும் முக்கியமாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எதுவும் கிடைக்காட்டிலும் இந்த தொழிலை ஜெஃப்னாட் கோப் டெக்ஸ்டைல்ஸ் என்ற உண்மையாக கோப்டெக்ஸ் என்ற அந்த பிராண்டை நாங்கள் மீளவும் எடுத்து வரணும். ஒரு கைத்தறி நெசவு இதில் உற்பத்தி செய்யப்படுற ஹேண்ட்லூம் சாரீஸ், ஹேண்ட்லூம் வேட்டி, ஹேண்ட்லூம் துவாய் என்று சொல்லி ஹேண்ட்லூமுக்குன்னு சொல்லி ஒரு தனி பிராண்ட் உருவாகுது. இப்போ இலங்கையில் வேர்ல்டுலேயும் அதுக்கு தனி டிமாண்ட் இருக்குது. நிச்சயமாக நாங்கள் இதை ஹேண்ட்லூம் என்ற தலையங்கத்தில் நாங்கள் இதை மார்க்கெட் பண்ணுவோமே இருந்தால் ப்ரீமியம் மார்க்கெட், சாதாரண மார்க்கெட் இல்லை, விலை கூடின விலைக்கு விற்கக்கூடிய அந்த ப்ரீமியம் மார்க்கெட்டுக்கு இதில் கொண்டு போகலும். இந்த இளைஞர்கள முயற்சியின் நம்பிக்கை, இவங்கள்ட கண்ணில் தெரிகிற ஒளியை பாருங்கள். இன்னும் அவங்கள்ட கண்ணில் அந்த நம்பிக்கை இருக்குது. திரும்பவும் இதை கொண்டு வரலாம், திரும்பவும் இந்த மத ஜானையை நாங்கள் செரிமோனிக்கு விடலாம் என்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. நம்பிக்கை தெரியுது கண்ணில். அவங்களுக்கு நாங்களும் பக்கபலனாக இருக்கிற போது இந்த ஹேண்ட்லூம்ன்றதை ஒரு பிராண்டாக்கி அது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக, சும்மா ஏழை எளியவர்கள் உடுத்துறன்ற அந்த கட்டத்தில் இருந்து இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக நாங்கள் மாற்றுற போது இலங்கையிலேயும் உலக வேர்ல்டு மார்க்கெட்லேயும் சரி இதுக்குரிய ப்ரைஸ் கிடைக்கப்படைகளில் மீண்டும் யாழ்ப்பாண நெசவாளர்கள் இதன் நெசவு தொழில் மூலம் காசு உழைக்கக்கூடிய மாதிரியும் அதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி மில்லியனர்ஸாக ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க வேணும். அதை நோக்கி வேலை செய்ய வேணும் என்றது எங்களுடையதும் இந்த இளைஞர்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக நாங்கள் அதை செய்யலாம் என்று மனப்பூர்வமாக நம்புகிறோம். இதில் பாருங்க, இதான் நான் சொன்ன மதம் கொண்ட ஜானைகள், மதம் ஒரு காலத்தில் பிடிச்சு ஆடின ஜானைகள், அவ்வளோ உற்பத்தி இங்கே நடந்திருக்கு. அவ்வளோ உற்பத்தி, இலங்கைக்கான உற்பத்தி, ஒட்டுமொத்த உற்பத்தியும் இங்கே இதேமாதிரி இன்னும் 2 கோஆபரேட்டிவ் செய்ததாகவும் சொன்னார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு உற்பத்தி இங்கே நடந்திருக்கும். ஒரு நாளைக்கு இந்த 200 மிஷினும் ரன் பண்ணியிருந்தால் எவ்வளோ உற்பத்தி நடந்திருக்கும். நீங்கள் யாழ்ப்பாணம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் மாதிரியான கண்காட்சியில் இந்த யாழ்ப்பாண ஜெஃப்னா கோப்டெக்ஸ்காரர்கள் இங்கே வந்து இது எக்ஸிபிஷனில் வைக்கிறத நீங்கள் சந்திச்சிருப்பீங்கள், எக்ஸிபிஷனில் பார்த்துருப்பீங்கள் அந்த காட்சிகளை. நிச்சயமாக அடுத்த முறை அவையில் சந்திக்கைகளில் ஒரு ஹோப் ஒன்று கொடுங்க, நம்பிக்கை ஒன்று கொடுங்கோ. அவர்கள்ட்ட முடிஞ்சளவு பொருட்களை, இந்த பெட்ஷீட் எல்லாம் இன்றைக்கு 900 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள். ஈசி சேர் துணி இருக்குது, அது 600 ரூபாய். அப்படியான பொருட்கள் எல்லாம் மிக குறைந்த விலையிலையும். சாரீஸ் இருக்குது 6500 7000 ரூபா. இப்போ நூல் விலை கூடினதால் தங்களுக்கு கொஞ்சம் கூட தான் முடியுதுன்னு சொல்லினோம். அப்போ இது ஒரு நல்ல தொழிலாக வரைகளில் நூலை கூட இங்கே உற்பத்தி செய்யலாம். இந்தியா போன்று பட்டுப்பூச்சியை வளர்க்கலாம்னு கூட யோசிக்கிறோம்.